ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு விஎஸ் ஷேடோஸ். நான் உங்கள் சரவணன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் 35. இது சின்ன கதை இல்லை. இந்த படத்தோட ஒரு விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இந்த படத்தில் நிவேதா தாமஸ் அவங்க நடிச்சிருக்காங்க முக்கிய கதாபாத்திரத்தில். அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2008 மலையாள படத்தில் அறிமுகமானவங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு படம் பாபநாசம், ஜில்லா, தர்பார், இந்த மாதிரி ஒரு முக்கியமான படத்தை மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் ஆனால் அவங்க குழந்தை நட்சத்திரமா 2008 மலையாள படத்தில் நடிச்சு அந்த முதல் படத்திலேயே அந்த தேசிய அந்த அந்த ஸ்டேட்டோட ஒரு அவார்டை வாங்குறாங்க. குழந்தை நட்சத்திரமா ஒரு அவார்டை வாங்குறாங்க. அதுக்கு பிறகு 2016 தெலுங்குல ஜென்டில்மேன் என்ற ஒரு படத்துல வந்து கதாநாயகி அறிமுகமாகறாங்க. அங்கேயும் புதுமுக அறிமுகம் பெண் நடிகையா அங்க ஒரு அவார்டு வாங்குறாங்க. கேரளால ஆந்திரால. அதுக்கப்புறம் தமிழ்ல சில படங்கள் எல்லாமே வந்து விஜய்க்கு தங்கச்சியா குருவி படத்துலயே நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜில்லாலையும் தங்கச்சியா நடிக்கிறாங்க. தர்பார்ல ரஜினிக்கு பொண்ணா நடிக்கிறாங்க. பாபநாசம் படத்துல கமலஹாசனுக்கு பொண்ணா நடிக்கிறாங்க. அதன் பிறகு போராளி, நவீன சரஸ்வதி சபதம், இந்த மாதிரி படங்கள்ல ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ல வராங்க. நவீன சரஸ்வதி சபதத்துல மெயினான கேரக்டரா ஹீரோயினா வராங்க. அதுல சின்ன சின்ன கேரக்டரா இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. இந்த படத்துலயும் அந்த மாதிரிதான் எதனா இருக்கும்னு நினைச்சுதான் நாங்க போய் எதிர்பார்த்து பார்த்தோம். படத்தை தெலுங்குல தான் பார்த்தோம். தமிழ்ல இன்னும் வரல, வெளியே வரல. தமிழ்ல இன்னும் ஒரு நாட்கள்ல வெளியே வரும் எதிர்பார்க்கிறோம். படத்தை போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த படத்துல அவங்க எடுத்திருக்கிற அந்த கேரக்டர் ரொம்ப வலுவான ஒரு கேரக்டர். இந்த மாதிரி ஒரு கேரக்டரை முதல் தமிழ்ல ஒரு விஷயத்துல வந்து நம்ம ஒரு அறிமுகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து ஒரு வலுவான கேரக்டர் 2 பசங்களுக்கு அம்மாவா நடிக்கிறதுன்றது இந்த இதுல ரொம்ப, அதுக்கு அவங்களுக்கு முதல்ல பாராட்டுக்களை தெரிவிக்கணும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நடிப்பு. ஒரு சீன்லயும் அவங்க கண்ணு பேசுது ஒரு சில இடத்துலலாம். நம்ம பார்க்கும்போது நமக்கே, ஏன்னா நம்ம குழந்தை நட்சத்திரமா பார்த்தோம், அவங்களுடைய எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன். இவ்வளவு படத்துக்கும் இந்த படத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுல நல்லா தெரியுது. அவங்களுடைய நடிப்போட அளவு எந்த அளவுக்கு ஏறி இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. குறிப்பா டைரக்டர் நந்தகிஷார் ஈமானி, அவரு அந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க சரியா இருப்பாங்கன்றதை எப்படி கெஸ் பண்ணாருன்றது தெரியல. ஏன்னா அவ்வளவு வலுவான ஒரு கேரக்டர். ஒரு வசனமும் படத்துல வந்து, முக்கியமா வசனம் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம். படத்தை வந்து பெரிய ஒரு பிரம்மாண்டத்தெல்லாம் எதிர்பார்த்து போகல. அது என்ன சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலயும் ஒரு பாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம், ஒரு கிளாமருக்கு ஒரு முக்கியத்துவன்றதே இல்லை. ஒரு குடும்ப சித்திரமா குடும்பத்துல எல்லாரும் போய் பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தோட அந்த விஷயத்த வந்து வெளிப்படுத்திருக்கிறது டைரக்டருக்கு பாராட்டு. பசங்க, நிவேதா தாமஸோட பசங்களாம் நடிக்கக்கூடிய அருண்தேவ், அவர் தான் முதல் பையன். இன்னொரு பையனும் ஒருத்தர் இருக்கான், சின்ன பையனா. 2 பேர் அண்ணன் தம்பியா நடிச்சிருக்காங்க. பசங்களுக்கும் எப்படிலாம் அதை வந்து அந்த அளவுக்கு பசங்க கிட்ட அந்த ஒரு நடிப்பை வெளியே எடுத்திருக்காருன்றது டைரக்டருக்கு ஒரு பாராட்டு. அது அந்த பசங்களுடைய ஒரு விஷயமும் சரி, அந்த அருண்தேவ் நல்லா பண்ணியிருக்காப்புல. குடும்பத்தோட எல்லாரும் கட்டாயமா போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. அடுத்தது படத்துல முக்கியமான சில விஷயங்கள் சொல்லணும்னா, டைரக்டர் பாக்கியராஜ், கௌதமி, அந்த படத்துல வாத்தியாரா நடிச்சிருக்கிற தர்ஷன், ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய விஸ்வா, இவங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க. ஒரு பசங்களை நம்ம வீட்டுல எப்படி வளர்க்கணும், பேரண்ட்ஸ் வந்து எப்படி வளர்க்கணுன்றத ரொம்ப குறிப்பா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு பையன் வந்து மேக்ஸ்ல 0 மார்க் எடுக்கிறான். எல்லா விஷயத்துலையும் 6th படிக்கிற பையன் மேக்ஸ்ல 0 எடுக்கிறான். அது ஒரு முக்கியத்துவமா அவங்க எடுத்துக்காம, கொஞ்சம் ஏன்னா சின்ன பையன் தானேன்றதுனால வீட்டுல கொஞ்சம் பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கம்முன்னு விட்டுறது எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா அது பள்ளிக்கூடத்துல போய் படிக்கும் போது, உள்ள போகும்போது, அந்த உள்ள இருக்கிற மாஸ்டர் வந்து அவனை அவாய்ட் பண்ணி பின்னாடி சீட்ல போய் உட்கார வைக்கிறது, அந்த ஒரு விஷயம், பசங்க எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பாக்குறது, அவனை ஒரு மனக்கசப்புக்கு உண்டாக்குறாங்க. அதை வீட்டுக்கு வரும்போது பேரண்ட்ஸும் அந்த அளவுக்கு எடுத்துக்கல. ஆனா ஒரு கட்டத்துல இவன் வந்து
வாத்தியாரை வந்து டாமினேஷன் பண்ணி வாத்தியாரை சின்ன சின்ன சிலம்பம் பசங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் தான், காற்று இறக்கி விடுறது, இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் செய்யும் போது அது பேரண்ட்ஸுக்கு தெரியும் போது அவங்க அடிக்கிறாங்க. 2 பேருமே பையனை வந்து கண்டிப்பு காட்டும் போது பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டை விட்டு வெளியில போயிடுறான். அந்த அந்த பேரண்ட்ஸுடைய அந்த ஒரு தேடுதல் இருக்கு பாருங்க, அதுல நிவேதா தாமஸோடைய வழி, அந்த உண்மையே பெற்று ஒரு குழந்தைய தொலைச்சிருந்தா எந்த அளவுக்கு ஒரு பேரண்ட்ஸ் இது பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கான ஒரு நடிப்பு. நமக்கே கண்ணு கலங்கிடுச்சு அந்த நேரத்துல. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நடிப்பு. கட்டாயமாக எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க, பேரண்ட்ஸோட போய் பாருங்க, பேரண்ட்ஸ் பசங்களோட போய் பாருங்க. பசங்களை எப்படி அரவணைக்கணும்ன்ற விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருக்கிற ஒரு படம் இது. கதை அல்ல, சின்ன கதை இல்லை. எனக்கு படம் பேருக்கு இது ஒரு சின்ன கதை இல்லை தான். படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க, அவசியம் பசங்களோட போய் பாருங்க எல்லாரும். நன்றி, வணக்கம். விஏ ஷேடோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹிட் பெல் அடிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.